ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஃபாதர். இந்த திரைப்படம் வெளியாண்டு 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவேக்கியன் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரேசா நோவட்டோவா. இந்த ரைட்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஜூசன் புட்சக் அண்ட் தெரேசா நோவட்டோவா. இந்த திரைப்படத்தில் மெலான் ஆண்ட்ரிக் மைக்கேலா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டொமினிகா மொரக்கோவா சுசாகாவா அவங்களும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஃபாதர் என்ன மாதிரி கதைக்கொள்ளுன்னு பார்ப்பாங்க. மைக்கேல் அண்ட் சுசேகா ஹாப்பி கப்பிள்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. தன்னோட 2 வயது குழந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. படத்தின் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக காட்டப்படுது 10 நிமிஷம். உங்கள் குழந்தையோட அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, கணவன் மனைவியோட உறவு எல்லாமே. இதில் டொமினிகாவை வந்து கூட்டு போய் ஒரு டே கேரில் விடணும். அதை வந்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் கிட்ட கொடுத்து நீ போய் விட்டுறியாப்பான்னு கேட்குறாங்க. என்ன நீங்கள் போக முடியாது, இன்னும் விஷயம் நான் போய் பார்த்துக்கிறேன், இன்னும் விஷயம் நான் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட குழந்தைய அழகாக கூட்டிக்கிட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின அந்த பேபி சீட்டில் உட்கார வச்சுட்டு சந்தோஷமாக கூட்டு போகிறாரு. அந்த குழந்தைய கூட்டு போய் அந்த டே கேர் இதில் வந்து விட்டுடுறாரு. குழந்தைய எடுத்துன்னு போய் விட்டுட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் ஆஃபீஸ் உள்ள அவரோட அந்த நடத்தையை பார்க்கும்போது, ஹி வாஸ் எ வெரி ஸ்ட்ரிக்ட் மேன் அண்ட் வெரி கோஆப்பரேட்டிவ் பர்சன். அதே மாதிரி வந்து இவரோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சனும் கூட. அவரோட முன்னாள் மனைவி வந்து இவர் கால் பண்ணி சில ஹெல்ப் கேட்கும்போது கூட அவர் வந்து அதை அவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே செய்கிறார். அந்த மனைவிகிட்டையும் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பர்சன், வெரி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒன் ஆஃப் எ வெரி ஒரு டிசிப்ளின் பர்சனாக இருக்கார். இதனிடையில வந்து அவர் வந்து அந்த ஒரு இதில் வந்து தன்னோட ஃபேமிலி இதை வந்து அவங்க ஃபேமிலியோட டூர் வீடியோஸ்லாம் போட்டு பார்த்து சந்தோஷமா எல்லாத்தையும் ரசிக்கிறார். அதாவது குடும்பத்தின் மீது அதிக பாசம் உள்ள ஒருவர், தன் குழந்தை மீதும் மனைவி மீதும், அதே மாதிரி ஆஃபீஸ்லையுமே வந்து ரொம்ப கரெக்டான ஒரு நபர் அப்படின்றத அந்த மொத்த காட்சியமே அந்த 20 நிமிடங்கள் போர்ட்ரே பண்ணிட்டே வருது. இதில் இடையில என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு கால் வருது பை 3:00. என்னன்னா ஃபோன் பண்ணி, மைக்கேல் நீ குழந்தைய வந்து டே கேர்ல விட்டியா அப்படின்னு கேட்குறேன். ஆமா நான் விட்டுட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை அவள் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே ஒரு பதட்டமாகி குடுகுடுன்னு என்ன ஆச்சுன்னே தெரியாம முழிக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு படுபயங்கரமான ட்விஸ்ட் அந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றது தான் பாயிண்ட். அதை நான் இங்க ரிவீல் பண்ண விரும்பல. அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையில இவரும் தன்னோட மனைவிலாம் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்களமே. மிக முக்கியமா இவரு ஃபேஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. ஃபாதர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபாதர் படத்துடைய களமா நான் ரொம்ப ஆழமா ரொம்ப முக்கியமா பார்த்த விஷயம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்ல இன்னைக்கு இருக்கிற நியூ ஜென் பேரண்ட்ஸ், இது வந்து எல்லா காலத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் நியூ ஜென் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபர்காட்டன் பேபி சிண்ட்ரோம். இது வந்து மிக முக்கியமா ஐரோப்பிய நாடுகள்ல, மிக முக்கியமா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூவா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க வேலை பளு, இன்னொன்னு வந்து அ நம்ம அந்த அந்த ஓட்டத்தை நோக்கி போறது, இன்னொன்னு இது ஒரு விதமான வியாதியவே கூட மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அந்த மேலை மேலை நாடுகள்ல இது பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த ஃபர்காட்டன் பேபி சிண்ட்ரோம்ப இந்த படத்தின் மெயின் கருவா எடுத்து கதை சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் பலமா நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு டெர்சா நோவட்டோவாக்கு தான் கிரெடிட் சொல்லணும். இந்த கதையை சூஸ் பண்ணி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில இன்னைக்கு நியூ ஜென் பேரண்ட்ஸ் கிட்ட அதை எடுத்து வச்சதே வந்து ரொம்ப பலமான விஷயம். இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமா அந்த ட்விஸ்ட் என்ன நான் சொல்ல வரேன், நீங்க படம் பாருங்க. அதற்கப்புறம் அந்த மைக்கேல் என்ற கதாபாத்திரம் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பாயிண்ட்டுக்குள்ள அவன் போவான். அவன் எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவ அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபேமிலி மூலியமாவும், அண்ட் சொசைட்டி மூலியமாவும், அண்ட் ஓவராலாவே வந்து பார்த்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர், ரிப்போர்ட்டர்ஸ் இதை எல்லாமே இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா கனகச்சிதமா கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்துல வந்து அந்த செகண்ட் அந்த 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 இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொண்டு வந்த விஷயம் எல்லாமே ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்திருந்தாங்க. இடையில தன் மனைவிக்கு ஒரு முறிவு ஏற்படுறது. ஸோ திஸ் இஸ் ஆல் அ வெரி பியூட்டிஃபுல்லி நரேட்டட் இந்த ஃபிலிம். அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு வந்து இ இது அப்படியே போய் அந்த முடிவு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸி த பேஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த ஃபைனல் அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி அவன் அவ்ளோ இது இருக்கும்போது, கணவன் மனைவி ஒரு இடத்துல பாயிண்ட்ல ஒண்ணு சேருவாங்க. நீங்க வந்து அ அந்த அந்த செக்சுவல் பாயிண்ட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடம் வந்து. சி எனக்கு புரியுதுடா நீ ஏன் இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்படின்றது அவங்க 2 பேருமே அத அத செக்சுவல் இதுல வந்து அத ஒரு காம்ப்ரமைஸ் சொல்ல முடியாது. அது புரிதலுக்கு உட்பட்டு அந்த மனைவி ஒண்ணு கேட்பாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட. எனக்கு இது வேணும் அப்படின்ற. அந்த இடம் ரொம்ப எனக்கு பிரமாதம். சூப்பர் அப்படின்ற மாரி இருந்தது. அதே சமயம் இது இது நடந்து முடிஞ்சு அவங்க ஒரு நல்ல ஒரு ஹேப்பியான மூடுக்கு வரும்போது,
இந்த சமூகம் கூட இருக்கிறவங்க எப்படி அத பார்க்குறாங்க? இன்னுமே அது எந்த மாரி விஷயங்களா இருக்கு? இன்னுமே வந்து எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சிக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல இதுவாகும்போது, ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க அது 2 இடமுமே. அது 2 இடமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தட் கிளைமாக்ஸ் இது முடிஞ்சு அந்த ரெசல்யூஷன் ஸ்டார்ட்டிங்ல வர அந்த ரன், அதே மாரி கிளைமாக்ஸ்ல வர அந்த ஜாக்கிங், ரன் சொல்ல ஜாக்கிங். அந்த எண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த எண்ட் அந்த ரெசல்யூஷன் முடியும்போது, இது என்ன கொஞ்சம் நெகட்டிவா இருக்க மாரியே நெனச்சேன் நானு. என்னடா அப்படின்னு. இல்ல இது நெகட்டிவ் இல்ல. அந்த ட்ராமாவ அவன் வந்து ஃபேஸ் பண்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. பிகாஸ் அவன் செய்த தவறுன்றது ஒண்ணும் கிடையாது. அவன் வந்து தெரிஞ்சு எதுவும் செய்யல. பட் இந்த ட்ராமா அவன தொரத்திட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, இது குடும்பம் சம்மந்தப்பட்டது. இது தங்களோட சொந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்கும்போது, ஒரு பேரண்ட்ஸ் என்ன மாரி ஒரு விஷயத்த அனுபவிக்க நேரிடும். ஒரு அப்பா என்ன மாரி ஒரு விஷயத்த அனுபவிக்க நேரிடும் என்றதை, அந்த கிளைமாக்ஸ்ல, அந்த ரெசல்யூஷன்ல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க டைரக்டர். நிஜமாவே வந்து டைரக்டர் டெர்சா நோவட்டோ வந்து அதில நம்ம பாராட்டியே தீரணும். இந்த படத்தின் நடிப்ப பொறுத்தவரைக்கும் எனக்கு மைக்கேலா பண்ண மிலான் ஹோன்ட்ரிக்கோட நடிப்பு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த அந்த இந்த ட்விஸ்ட் அந்த அந்த ஒரு விஷயம் நடந்த அப்புறமா, அவரு ஒரு வருஷம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆவுறத, அவரு வந்து ஓவர் டூ பண்ணாம, ரொம்ப அழகா அந்த கேரக்டர்ல கொண்டு வந்திருந்தார். என்ன மாரி விஷயங்கள்லாம் அவர ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன மாரி விஷயங்கள்லாம் அவர் வந்து அந்த இடத்துல தடுமாற வேண்டியிருக்குன்றத, அந்த கேரக்டர் இதுல வந்து ரொம்ப அழகா வந்து தன் நடிப்பால வெளிப்படுத்தியிருந்தார். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு மிலான் ஹோன்ட்ரிக். இந்த படத்தின் எனக்கு பெரிய பலமா நான் பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இது இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆடம் சூசர் அவருடைய சினிமாட்டோகிராஃபி. இந்த 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 மாரி ஒரு டிராமா ஃபிலிம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்லணும். அண்ட் இன்னொன்னு இது வந்து ஒரு ஒரு நடைமுறையில இது ஈஸியா வந்து எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த நான் ஆரம்பத்தில சொல்ற அந்த ஒரு காட்சி அமைப்பு சொல்றேன். ட்விஸ்ட்க்கு முன்னாடி. அந்த ஒரு 25 மினிட்ஸ வந்து அவரோட கேமரா ஒர்க் விஷயம் பண்ணியிருப்பாரு. அது ஒரு டென்ஷன் என்று சொல்ல முடியாது. ஒரு பரபரப்ப வந்து கிரியேட் பண்ணும். ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்? காலங்காத்தால அத வந்து காலங்காத்தால கிளம்புறாங்கன்னும்போது எப்படி இருக்கும்? அந்த வீடு பரபரப்பா தானே இருக்கும். அந்த பரபரப்பு அந்த கேமரா ஒர்க்ல பிச்சுட்டாருங்க. டெர்ரிபிக் கேமரா ஒர்க் தட் இஸ். அது வந்து இந்த படத்துல நெறைய இடங்கள்ல மிஸ் அண்ட் சீன் பண்ணியிருக்காங்க. நெறைய ஃபாலோ ஷாட், ரொம்ப லென்த்தி ஷாட்ஸ் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே மாரி வந்து ஒரு கோர்ட் ரூம்ல வர ஒரு 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 ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும்போது, அந்த கேமரா ஒரு மனநிலைய வந்து பிரதிபலிக்கும். அதெல்லாம் கிளாஸ். அதே மாரி அந்த ரெசல்யூஷன்ல வர அந்த கேமரா ஒர்க்கும் அந்த எண்டும் சரி, பிரமாதமா டெர்ரிபிக் டெர்ரிபிக் ஒர்க் ஃப்ரம் ஆடம் சூசியர். ஆக்சுவலா சொல்லணும்னா, திஸ் வாஸ் ரியலி டெர்ரிபிக். அந்த கதைக்களத்த இன்னும் வந்து அந்த டென்ஷன, அந்த பரபரப்ப கிரியேட் பண்ண அந்த கேமரா ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குன்றத பங்கு இருக்குன்றத நான் இங்க சொல்லியே தீரணும். ஆ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வெனிஸ் ஹாரிசான் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருந்ததுங்க. அதே மாரி அடுத்த வருடம் நடக்க போற ஆஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில ஸ்லோவக்கியா நாட்டு சார்பா சப்மிட் பண்ண படம் தான் இந்த திரைப்படம். டெஃபினட்டா நீங்க ஃபாதர் படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜினல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடயோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.